என்னதான் உயரத்துல இருந்தாலும் பள்ளத்துல பாதாளத்துல வந்து விழுவாங்க. யோகி நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரம் தான் பார்க்கணும். ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிராசான் லக்ஷ்மி நாராயணன். நாம இன்றைக்கு பார்க்க போற தலைப்பு யோகம். பஞ்சாங்கத்துல யோகம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. 5 விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா? நாள், நட்சத்திரம், யோகம், கரணம், திதி அப்படின்னு 5 விஷயம் சொல்லியிருக்கேன். இதுல யோகம். அப்போ யோகம் அப்படின்னும் போது ஒரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா யோகி அவயோகின்னு ஒருத்தர் பார்த்துருப்போம். இப்போ நீங்க ஜாதக புக்கு நோட்டு பிரிண்ட் அவுட் நோட் எடுத்து பார்த்தீங்கன்னா யோகி இவரு, அவயோகி இவரு. இப்போ ஒரு ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா யோகி அப்படின்னு ராகுவா போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அவயோகி சுக்கிரனா போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். நீங்க தயவு செய்து சொல்றேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா யோகி அவயோகின்றது முக்கியமா பார்க்க போடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகி நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரம் தான் பார்க்கணும். இப்போ நாம யோகம், அதாவது யோகத்துல நாம யோகம் சொல்லப்பட்டிருக்கு. 27 நட்சத்திரத்துக்கு 27 யோகங்களாக குறிக்கப்பட்டிருக்கு. நாம பிறக்கும் போது நாம என்ன யோகத்துல பிறந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அந்த யோகத்துல பார்த்தீங்கன்னா அந்த நாம யோகத்தன்னைக்கு நம்ம பிறந்திருப்போம். ஒரு நாம யோகத்துல பிறந்திருப்போம். அந்த நாம யோகத்துல நம்மளுடைய யோகி நட்சத்திரம் எது, நம்மளுடைய அவயோகி நட்சத்திரம் எது அப்படின்றது தான் நம்மளுடைய அஸ்ட்ரோ நிவர்த்தி கிளாஸ்ல ஒரு நாள் வகுப்பா உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த 15 நாள்ல இது ஒரு நாள் வகுப்பு வரும். இது எதுக்காக இது சொல்லித்தரேன்னு கேக்குறீங்களா? நல்ல நேரம் கெட்ட நேரம்னு 1000 வருது. 1000 பிரச்சனை, 1000 நல்லதும் நடக்கும், கெட்டதும். ஒரு தசா புக்தி பார்த்தீங்கன்னா 8ல இருக்கும், 12ல இருந்து தசாநாதனம் புத்திநாதனம் நடத்துவாங்க. ஆனா வந்து எங்கேயோ போயிடுவாங்க. ஏன் காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த தசா அல்லது புத்திநாதன் யோகி நட்சத்திரத்தில் நின்று அந்த தசாவையோ புக்தியோ நடத்தியிருப்பாருங்க. சரிங்களா? இல்ல என்னதான் உயரத்துல இருந்தாலும் பள்ளத்துல பாதாளத்துல வந்து விழுவாங்க. காரணம் என்னன்னா, அவயோகி நட்சத்திரத்துல நின்று அந்த தசா புத்திநாதன் நின்று அந்த ஒரு தசா புக்தியை நடத்திருப்பாங்க, கீழே விழுந்திருப்பாங்க. இது வந்து ஒரு பேசிக்கா உங்ககிட்ட இப்ப நான் பேசுறேன். நீங்க வகுப்புல வந்து சேருங்க. நீங்க எதுவுமே தெரியாது, எனக்கு ஜோதிடமே தெரியாது, என்னால் ஜோதிடம் பயில முடியுமா? முடியும். இந்த எண்ணம் வந்தாலே உங்களுள் ஜோதிடம் பயில வேண்டும் என்ற விதி உள்ளது. அதனால உங்களாலும் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றேன். கீழே உள்ள நம்பர்ல கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேங்க. வருகிற 14ஆம் தேதி வகுப்பு ஆரம்பிக்குது. சரிங்களா? இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.